பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. பிரியமானவர்கள், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அன்பானவர்களே, இந்த வசனம் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறது, என் மகனே, என் மகளே, நீ கர்த்தருக்கு பயந்தவளாய் இருக்கிறபடினாலே கர்த்தருடைய தூதன் உன்னை எப்பொழுதுமே சூழ பாளையம் இறங்கி உன்னை பாதுகாத்து விடுவிக்கிற ஒரு தேவ தூதர்கள் எப்பொழுதுமே உனக்கு இருக்கிறார்கள் சொல்லி வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய தலைவர்களுக்கு இசட் வகை பாதுகாப்பு என்று சொல்லி உயர்தர பாதுகாப்பை இந்த உலகம் கொடுக்கிறது வாடிக்கையாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஆனாலும் அந்த பாதுகாப்பையும் மீறி சில நேரத்தில் அத்தனை பாதுகாப்பை மீறி அந்த தீவிரவாதிகள் அந்த அரசியல் தலைவர்களை கொல்லுவதை அநேக தேசங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். உதாரணமாக, எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேசத்திலும் கூட அப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் நடந்திருக்கிறது. நிறைய பாதுகாப்பை மீறி, ஒரு கடுமையான பாதுகாப்பை மீறி ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் தலைவர் நம்முடைய தேசத்திலே கொல்லப்பட்டதையும் கூட நாம் அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, பாகிஸ்தான் தேசத்திலையும் கூட முன்னாள் பிரதமராக இருந்த பெனாசிர் பூட்டோ என்கிறதான ஒரு பெண்மணி தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது எல்லா பாதுகாப்பையும் மீறி அவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, உலகம் கொடுக்கிற பாதுகாப்பு இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு. அது உத்தரவாதம் இல்லாத ஒரு பாதுகாப்பு, அது பாதுகாப்பே இல்லாத பாதுகாப்பு என்று கூட நாம் சொல்லலாம். ஏன் என்று சொன்னால், மனுஷர்கள் தங்களால் முடிந்ததை மட்டும்தான் செய்வார்கள். ஆனாலும் மனுஷர்களுடைய பாதுகாப்பையும் மீறி மனுஷர்கள் மற்றவர்களை கொல்லுவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற பாதுகாப்பு, அன்பானவர்களே, இந்த உலகம் கொடுக்காத பாதுகாப்பாய் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தருடைய தூதன் சூழ பாளையம் இறங்கி, அதாவது மதில் போல அவர்களை பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார், விடுவிக்கிறான்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 8 முதல் 17 வசனங்களிலே இருக்கக்கூடியதான ஒரு சம்பவத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அசீரியா ராஜா இஸ்ரவேல் தேசத்தின் மீது யுத்தம் பண்ண பல முறை முயற்சிக்கிறார். அதை எலிசா முன்கூட்டியே அறிந்து அவர்கள் தீட்டுகிற திட்டங்களை கர்த்தராலே அவர் வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிக்கிறார். இப்படி திட்டம் போட்டிருக்கிறார்கள், இந்த இடத்துல அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள், நீங்க போகாதீங்கன்னு சொல்லி இஸ்ரவேல் ராஜாவை அநேக முறை சீரியர்களுடைய திட்டத்திலிருந்து இந்த தீர்க்கதரிசியானவர் பாதுகாத்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த ராஜா குழம்பி போய் விடுகிறார். நமக்குள்ளே யாராவது இஸ்ரவேல் ராஜாவுக்கு வேவுக்காரர்கள் இருக்கிறார்களா? யார் எப்படி நாம் போடுகிற திட்டங்கள் அவனுக்கு தெரிகிறது என்று சொல்லி அவர்களுக்குள்ளேயே குழம்ப ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது ஒருவன் சொல்லுகிறான், ராஜா, அப்படி கிடையாது, நீர் உம்முடைய ரகசிய அறையிலே, பள்ளி அறையிலே நீர் பேசிக்கொள்ளுகிற காரியத்தையும் கூட அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசியாகிய எலிசா என்கிறவர் அறிந்து விடுவார், அதை அவர்தான் ராஜாவுக்கு அறிவிப்பார் என்று சொல்லி அவன் கேள்விப்படுகிறான். உடனடியாக எலிசா தீர்க்கதரிசியை பிடிக்கும்படிக்கு அவனுடைய படைகள் இரவோடு இரவாக தீர்க்கதரிசியாகிய எலிசா தங்கியிருந்ததான அந்த இடத்துல இரவோடு இரவாக அவர்களை முற்றுகை போடுகிறார்கள். அவர்கள் நினைத்தார்கள், நாம் எலிசாவை முற்றுகை போட்டு விட்டோம், இனி எலிசா தப்ப முடியாது என்று சொல்லி. அன்பானவர்களே, காலையிலே அந்த எலிசா தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் வந்து அந்த படைகளை எல்லாம் பார்த்து மிரண்டு போகிறார், பயந்து போகிறார். உடனடியாக எலிசாவை பார்த்து, ஐயோ என் ஆண்டவனே, இப்படி நாம் என்ன செய்வது? எதிரிகள் நம்மை சூழ நம்மை முற்றுகை போட்டு விட்டார்களே, நாம் என்ன செய்வது என்று சொல்லி அவன் பயத்தோடு படபடப்போடு சொல்லும் பொழுது எலிசா பயம் இல்லாமல், ஒரு படபடப்பு இல்லாமல், அன்பானவர்களே, சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி. அன்பானவர்களே, வேலைக்காரனுக்கு ஒண்ணுமே புரியல.
உடனடியாக இவர் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். எலிசா, ஆண்டவரே, என் வேலைக்காரன் பார்க்கும்படிக்கு அவன் கண்களை திறந்தருளும் ஆண்டவர் என்று சொல்லி அவனுடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட்ட பொழுது, அன்பானவர்களை, இவர்களை முற்றுகை போடப்பட்டிருந்தவர்களை முற்றுகை போட்டிருக்கிறதான தேவ தூதர்களுடைய, அதாவது எலிசாவின் பக்கமாக எலிசாவை பாதுகாப்பதற்கு எதிரிகளை முற்றுகை போட்டிருந்ததான அக்கினி ரதங்களையும் அக்கினி குதிரைகளையும், அதாவது கர்த்தருடைய பாதுகாப்பை அந்த இடத்துல அந்த வேலைக்காரன் கண்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் அரசியல் தலைவர்களுக்கு இல்லாத பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறது. இந்த உலகத்தில் பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கு இல்லாத பாதுகாப்பு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ போகையிலும் வருகையிலும் நீ என்ன செய்தாலும், எத்தனை எதிரிகள் உனக்கு விரோதமாய் சூழ்ச்சிகளை செய்தாலும், நீ எனக்கு பயந்தவளா இருக்கிறபடினாலே உன்னை சூழ பாளையம் இறங்கி நான் உன்னை விடுதலையாக்குவேன். என் தூதர்கள் எப்பொழுதுமே உன்னை சூழ பாளையம் இறங்கி உங்களை விடுதலையாக்குவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவே எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பாதுகாப்பை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. நாம் வருகையிலும் போகையிலும் என்ன செய்தாலும் நம்மை பாதுகாக்கும்படியாய் கர்த்தர் தம்முடைய தூதர்களை நம்மோடு கூட வைத்திருக்கிறார். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார் என்ற வார்த்தையின்படி நாம் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் தேவ தூதர்கள் நம்மை பாதுகாக்கும்படியாய் கர்த்தர் அனுப்பி கொண்டே இருப்பார். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை மட்டும் சார்ந்து கொண்டு நாம் வாழ்வோம். இந்த உலகத்திலே கர்த்தரை பாதுகாப்பை மீறி உங்களையும் என்னையும் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த ஒரு மாந்திரிக கிரியையோ, எந்த ஒரு மனுஷனுடைய சூழ்ச்சியோ, எதுவுமே கர்த்தரை பாதுகாப்பை மீறி உங்களை தொட முடியாது என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுதலையாக்குற வார்த்தையின்படி ஆண்டவரே, அப்பா, இன்றைக்கு உமக்கு பயந்திருக்கிற எங்களை ஆண்டவரே சூழ பாளையம் இறங்கி உம்முடைய தேவ தூதர் ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே அப்பா, யார் வந்தாலும், எது வந்தாலும், எப்பேற்பட்ட வல்லமைகள் வந்தாலும் ஆண்டவரே அப்பா, எங்களை பாதுகாக்கும்படியாய், உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் உம்முடைய தேவ தூதனை ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வைத்திருக்கிறோம். உம்முடைய கிருபைக்கா ஸ்தோத்திரம். அதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் தைரியமாய் ஆண்டவரே உமக்குள்ள ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உறுதியாய் இருக்க உதவி செய்யும். இந்த நாள் முழுவதுமாக உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.